அன்பான இதயங்களுக்கு என் இனிய வணக்கங்க. இன்னைக்கு நாம கொள்ளு பருப்பில் என்ன நன்மைகள் பார்க்கலாம். கொள்ளு பருப்பு சட்னி, கொள்ளு ரசம். இந்த கொள்ளுல நம்ம பித்தத்தை தடுக்கும், சளி காய்ச்சலுக்கு ரொம்ப நல்லது, கொழுப்பு சத்தை குறைக்கும். வாரம் 2 முறை இதை சாப்பிட்டால் நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்குங்க. இதை நம்ம சட்னி எப்படி ஆட்டலான்னு பார்க்கலாம். 1 டம்ளர் கொள்ளு எடுத்துக்கணும். 1.5 லிட்டர் தண்ணியில நம்ம வேக வைக்கணுங்க. சிறிதளவு மஞ்சத்தூள், எண்ணெய் சேர்த்து வேக வைக்கணும். வேக வச்சது நாம இந்த கொள்ளு தண்ணியை நாம புளியுடன் இதை நாம வடிச்சுக்கணுங்க. அதற்கு தேவையானது வரமிளகா. ஏன்னா நம்ம ரசமும் அதில் தான் வைக்க போகிறோம், அதனால மிளகா சேர்த்து எடுத்துக்குங்க. தேவையானது சின்ன வெங்காயம், பூண்டு, சீரகம், கருவேப்பிலை. இதெல்லாம் இலை வறுப்பாக வறுத்துக்குங்க. இப்போ வறுத்துக்கலாம் பாருங்க. நல்லா வறுத்தாச்சு. இப்போ அதை ஜாரில் சேர்த்துக்கலாங்க. ஆட்டுக்கல்லில் தான் ஆட்டணும். நம்ம பெண்களுக்கெல்லாம் இப்போ டைம் கிடைக்கிறதில்ல, கிராமத்தில் இருக்கிற பெண்களுக்கும் டைம் கிடைக்கிறதில்ல. அதனால் மிக்சிலேயே நம்ம அரைக்க போகிறோம். அத்துடன் சிறிதளவு வேக வைத்த கொள்ளை நம்ம சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம அரைக்க போகிறோங்க. பாருங்க, மிளகா செலவை அரைச்சாச்சு. இந்த நம்ம ரசத்துக்கு எடுத்து வச்சிருக்கிற புளி கரைச்சிருக்கிறோம், அதுலேயே கொஞ்சம் சேர்த்துக்குங்க. ஒரு பாதி சேர்த்துக்குங்க. போதுமானது. இத்துடன் இந்த கொள்ளும் சேர்த்து நாம் அரைக்க போகிறோம். வாங்க கொள்ளு சட்னி அரைக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்குங்க. பாருங்க, கொள்ளு சட்னி ரெடி. இப்போ ரசம் வைக்க பார்க்கலாம். தேவையான எண்ணெய் சேர்த்துக்குங்க. கடுகு,